ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க. சாதத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கை வச்சே நாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம சேர்க்குறதால இந்த ரைஸ் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம 1 நிமிஷம் போல் வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சாப்பாடில் உப்பு போட்டு வேக வச்சதால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கலை. மிதமான தீயில் வச்சு இதை வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேங்க. அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசியிலையும் நம்ம பண்ணலாம். இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இனி இதை தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்முடைய உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்யூ.